நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கினியா புல். இது ஒரு பயிறு வகை தாவரம். அதாவது சூப்பர் நேப்பியர், கோ4, கோ5 அந்த மாதிரி இருக்கு இல்லையா, இதுவும் ஒரு பசுந்தீவனம். இது வந்து ஆடுகளுக்கு சிறந்த தீவனமாக கருதப்படுது. ஆடுகள் வந்து விரும்பி சாப்பிடுதுங்க. அதாவது இது பார்த்தீங்கன்னா இந்த புடை வரத்துக்கு முன்னாடி போடணும். புடை வந்துருச்சுனாலும் தட்டு ரொம்ப முத்தினா சாப்பிட்றதில்ல. சாஃப் பண்ணி போட்டாலுமே அது கொஞ்சம் சாப்பிட்றது கொஞ்சம் இதாக இருக்குது. ப்ரோட்டீன் லெவல் மற்ற தாவரத்தோட பயிரோட பார்க்கும்போது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் வந்து வயிறு நிறைய சாப்பிடுங்க, நல்லா இருக்குது. மாட்டுக்கு பார்க்கும்போது நெகட்டிவாக தான் சொல்லணும். ஏன்னா பால் உற்பத்தி ரொம்ப குறையுதுங்க. நான் எதுக்காக வச்சுருக்கிறேன்னா சூப்பர் நேப்பியர் அதிகப்படியாக நான் பயிரிட்டுருக்கேன். அதோட கம்பேர் பண்ணி உள்ள இன்டர்கிராப்பாக போடுறதுக்காக நான் வச்சுருக்கேங்க. இது பார்த்தீங்கன்னா நாற்று வச்சதுலேருந்து ஒரு 40 நாளுக்குள்ளே வந்துடுது, அறுவடைக்கு வந்துடுது. சூப்பர் நேப்பியர் வரத்துக்கு முன்னாடி இது வந்து அறுவடைக்கு அடுத்த 2வது அறுப்பு பார்த்தீங்கன்னா 20 நாளில் வந்துடுதுங்க. சூப்பர் நேப்பியர்லாம் நம்ம 45 நாள் ஆகும், அதுக்கு முன்னாடி இது வந்துடுது. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வேறு ஒரு தோட்டத்துலேருந்து மண்ணு கொண்டு வந்து தாங்க வச்சோம். நம்ம மண்ணு கொண்டு வந்து போட்டதுலேருந்து பரவச்சிங்க. அப்புறம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. நம்ம மாடுங்க வந்து மேய்ச்சல் ஊட்டும் போது நல்லா விரும்பி சாப்பிட்டுச்சு. அதுக்காக நான் தூர பிரித்து வச்சேங்க. ஒரு 1.5 அடி கேப்பில் தான் ஒரு வயலில் வச்சேங்க ஃபஸ்ட்டு வச்சதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட தோட்டம் முழுக்க இது வந்து விளைஞ்சிருச்சு. நம்ம தோட்டத்தை விட்டு எல்லா பக்கமும் இது பரவிடுச்சுங்க. இது பார்த்தீங்கன்னா காற்றுல பறகுது விதை. மழை பெஞ்சதுன்னா மழை தண்ணி வெளியே போயிடுதுங்க. எருவு மூலியமாக பக்கத்து காடு எல்லாமே பரவி இருக்குது. இது சொல்லணும்னா பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. நன்மை நல்லா சாப்பிடுதுன்னு பார்த்தீங்கன்னா இளம்பயிராக எடுத்து போடணுங்க.